வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இறைநேச செல்வர்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல எவ்வளவோ இறைநேச செல்வர்கள்லாம் இருந்திருக்காங்க. இளம் வயசுலயே அவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கறப்போ நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர் மாணவர்களுக்கு இலக்கண பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். ஆமீர் ஜைதை அடித்தான் அப்படிங்கிறார். இதை கேட்டதும் ஒரு மாணவர் திடீர்னு எழுந்திருக்கிறார். ஏன் சார், உண்மையிலேயே ஆமீர் ஜைதை அடிச்சானா அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா, நிஜமா அடிக்கல, ஒரு உதாரணத்துக்காக இப்படி சொன்னேன். இலக்கண பாடத்தை உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக இந்த உதாரணம் அப்படின்னார் அந்த ஆசிரியர். அவ்வளவுதான். உடனே அந்த மாணவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பொய்யோட ஆரம்பமாகிற இந்த படிப்பு எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். பாருங்க சார், ஒரு உதாரணத்துக்காக பொய் சொன்னதை கூட அந்த இளைஞரால பொறுத்துக்க முடியல. உண்மை பேர்ல அவ்வளவு மதிப்பு வச்சிருந்த அந்த இளைஞர் பிற்காலத்துல ஒரு பெரிய மகானா மாறினார். இறைநேச செல்வரா ஆனார். அவர்தான் அபுபக்கர் ஷிப்லி. இன்னொரு பள்ளிக்கூடம், அங்கேயும் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். பையன்கள்லாம் ஆசிரியர் நடத்துற பாடத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு தெருப்பக்கம் ஏதோ கூச்சல் கேக்குது. வர வர அந்த கூச்சல் அதிகமாகுது. என்ன விஷயம்னே தெரியல. ஆசிரியர் பார்க்கிறார். ஒரு பையனை கூப்பிடுறார். வெளியில அது என்ன சத்தம், நீ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். அந்த பையன் ஓடி போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது. அதாவது அந்த வீதியில யானை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அத வேடிக்கை பார்க்கறவங்க போடுற சத்தம் தான் அது. தெருவுல யானை வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே வகுப்புல உட்கார்ந்திருந்த மாணவர்கள் முகத்துல எல்லாம் ஒரு ஆர்வம். அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. யானைங்கிறது புதுசு இல்ல. ஏற்கனவே எல்லோரும் பார்த்த ஒரு மிருகம்தான். இருந்தாலும் அதை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது மனுஷ இயல்பு. அதுவும் இல்லாம அங்கே இருந்த மாணவர்கள்ல பல பேரு யானை இது வரைக்கும் பார்த்ததில்ல போல இருக்கு. ஆசிரியர் பார்த்தார். இறைவனுடைய படைப்புகள்ல இது பெரிய படைப்பு. இறைவனுடைய அற்புதங்களை இந்த இளம் மாணவர்கள் பார்க்கறதுல என்ன தப்புன்னு நினைச்சார். சரி, வேணும்னா எல்லாரும் போய் அந்த யானையை பார்த்துட்டு வாங்கன்னு அனுமதி கொடுக்கிறார். எப்ப இப்படி சொல்வார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாணவர்கள் உடனே எழுந்திருச்சு ஓடினாங்க. எல்லோரும் வெளியில ஓடி போயாச்சு. ஆனா பாருங்க, ஒரே ஒரு மாணவர் மட்டும் அவர் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அசையல. அப்படியே உட்கார்ந்திருக்கார். ஆசிரியர் இதை பார்த்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படியும் ஒரு மாணவரா அப்படின்னு. உடனே அந்த மாணவரை பார்த்து கேட்கிறார். ஏன்பா, யானைய பார்க்கறதுக்கு நீ போகலையா அப்படின்னு. அதுக்கு அந்த மாணவர் அமைதியா பதில் சொல்றார். ஐயா, நான் யானைய பார்க்கறதுக்காக பள்ளிக்கூடம் வரல அப்படிங்கிறார். இப்படி சொன்ன அந்த மாணவர் தான் பிற்காலத்துல யஹ்யா இப்ஃபு யஹ்யா அப்படின்ற பெரியவரா ஆனார். இறைநேச செல்வர்கள்லாம் இளம் வயசுல எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க அப்படியா இருக்கு? ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட அப்பா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னா. ஏன்டா அப்படி சொல்றேன்னார் அப்பா. நீங்க இந்த வருஷம் எனக்காக புது புத்தகங்கள் வாங்க வேண்டியதில்ல. இந்த வருஷமும் நான் அதே வகுப்புல தான் இருக்க போறேன் அப்படிங்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.